வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம்னா முருங்கைக்காய் தாங்க பறிக்க போகிறோம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அணத்தலைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு 7 வருஷமாக இந்த மாதிரி முருங்கை விவசாயம் தான் அங்கே பண்ணிட்டு வரோம். நம்ம முருங்கை பயிரிட்ட ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் வந்து நம்ம இந்த பிஏ டேனியலுங்கிற ரகம் தான் வச்சுருக்கோம். இப்போ புதுசாக வந்து நோபுலுங்கிற ரகம் கொஞ்சம் வச்சுருக்கோங்க. ஆனால் அதிகமாக நம்ம வச்சுருக்கிறோம்னா இந்த ரகம் தாங்க. இது வந்து பிஏ டேனியலுங்க. நல்லா காய்க்குங்க. சீசன் டைம்லாம் நல்லா சூப்பராக காய்க்கும். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துலையும் பாருங்கள், மரத்தில் வந்து ஒவ்வொன்று காய் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்துலேயும் இன்னும் காய் வந்து நாங்கள் பறிச்சு தாங்க இருக்கோம். ஆனால் வந்து குறைவாக தாங்க கிடைக்கும். இப்போ இந்த சீசனில் வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஆனால் நமக்கு மார்கழி மாதத்துலேயும் காய் இருக்க தாங்க செய்யுது. இன்னும் ஒரு 2 பறிக்கி நமக்கு வந்து காய் இருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம காய் பறிக்கணும்னு நினைக்காம அப்படியே தை மாதம் வரைக்கும் அப்படி விட்டுட்டு, தை மாதம் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து மரத்தை வந்து நம்ம வந்து வெட்டிடுவோங்க. வெட்டி முருங்கை மரத்துக்கு வந்து உழவு அடித்து சாணி உரம் வச்சு திருப்பி வந்து ஜூன் ஜூலையில் வந்து நமக்கு காய் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோங்க. ஏதோ ஒரு சில தோட்டத்தை மட்டும்தான் நம்ம வந்து இந்த தை மாதம் காய் பறிக்கிற மாதிரி அப்படியே விட்டுருவோங்க வெட்டாமல். அதுக்கு பிறகு அதுக்கு நல்லபடியாக நம்ம உழவடிச்சு நம்ம முருங்கை மரத்துக்கு சாணி உரம்லாம் வச்சு பராமரித்து தை மாசியில் வந்து நமக்கு காய் பறிக்கிற மாதிரி அந்த சில தோட்டங்களை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த தோட்டங்களில் வந்து நம்ம வந்து ஜூன் ஜூலையில் வந்து நம்ம காய் பறிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தை மாதம் வந்து நம்ம இதை வெட்டி விட்ருவோங்க. பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து ஒவ்வொரு காய்களாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தோட சிறப்பே என்னங்கன்னா, ஒரு 10 நாள் நமக்கு வந்து மழை பெஞ்சு முடித்து வெறிச்சிட்டா போதுங்க. திருப்பியும் வந்து பூக்காம்பு வந்துடும். பூ வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே பிஞ்சாக வந்து இறங்க ஆரம்பிச்சிருங்க. அதாங்க இந்த மரத்தோட ஒரு சிறப்பு. எங்கள் பகுதிக்கு வந்து நல்லாவே இந்த மரம் வந்து நல்லா காய்க்குதுங்க. சீசன் டைம்லலாம் சூப்பராக காய்க்கும். அதே மாதிரி நல்லா நம்ம வந்து உரங்கள்லாம் வச்சு நல்லா பராமரிக்க வேண்டியிருக்கும். தண்ணியும் வந்து முருங்கைக்கு வந்து நம்ம பொதுவாகவே எல்லா ரக முருங்கைக்குமே தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலாக விட்டாலே போதும். அதே மாதிரி இந்த ரகத்துக்கு வந்து நம்ம தண்ணி வந்து நார்மலாக விட்டாலே போதுங்க. இந்த முருங்கை மரத்தை நம்ம தை மாதம் ஆரம்பத்தில் வந்து வெட்டுவோங்க. அப்போ உங்களுக்கு கொப்பு தேவைன்னா நம்ம வீடியோவில் உள்ள நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கார்த்திகை மாதம் வரைக்கும் 100-150 கிலோ வரைக்கும் கிடச்சிச்சிங்க. இப்போ மார்கழி மாதம் வந்து ஒரு 50 கிலோ போல் தான் கிடைக்கிது. ஒன்று காய் இருக்கனால இப்போ நம்மளே பறித்து நம்மளே பறிக்கிறோங்க. பாருங்கள் காய்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் காய் வந்து குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சீசன் டைம்லலாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பறித்த காயெல்லாம் வந்து நம்ம கொண்டு எடுத்து போய் நம்ம வந்து மூட போட போகிறோங்க. தோட்டம் வந்து இப்போ இந்த டைமில் வந்து இப்போ கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும், புல்லாக தாங்க இருக்கும். நம்ம சீசன் டைமில் நல்லா வந்து பராமரிச்சுருங்க. நல்லா உழவு போட்டு தோட்டத்தில் வந்து ஒரு புல் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக வச்சுப்போங்க. இந்த டைமில் நம்ம என்ன தான் நம்ம பராமரித்தாலும் அப்பப்போ மழை பெஞ்சு திருப்பி புல் தான் முளைச்சிட்டு இருக்கும். நம்ம முருங்கையை வந்து இந்த டைமில் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும்னு தேவையில்லை. அதாவது நம்ம வந்து தை மாசியில் வந்து காய் பறிக்கிற மாதிரி நம்ம விடுன்னு நினச்சா நம்ம வந்து நீட்டாக வந்து உழவடிச்சு வச்சுக்கணுங்க. நம்ம தை மாதம் வெட்டி விட்ருவோம். அதனால் வந்து நமக்கு வந்து புல்லை வந்து வெட்டி இப்போ திருப்பி பராமரிக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரேடியாக நம்ம முருங்கை கொப்பு வெட்டும்போதே நம்ம வந்து உழவடிச்சு நம்ம ரெடி பண்ணால் போதுங்க. நம்ம பகுதியில் கரும்பு, நோபுல், இந்த பிஏ டேனியல் இந்த 3 ரகமும் வந்து பயிரிட தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம கரும்பு ரகம் வந்து நமக்கு வந்து மழை டைமில் வந்து நல்லா காய் பச்சையாக தாங்க இருக்கும். ஆனால் நமக்கு பகுதியில் வந்து அதிகமாக காய்க்க மாட்டுக்குங்க. நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் நம்ம கரும்பு வந்து பயிரிட்டது கிடையாது. ஆனால் பக்கத்து தோட்டத்தில் வந்து பயிரிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரும்பு ரகம் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் அவங்க நட்டதை வந்து திருப்பி ஒரு 2-3 வருஷம் கழித்து பிடுங்கிட்டாங்க. அதனால் நம்மளும் வந்து பயிர் செய்யலைங்க. நம்ம பகுதிக்கு வந்து இந்த நோபுல் ரகமும் நல்லா வருதுங்க. ஆனால் நோபுல் வந்து நம்ம இப்போ தாங்க புதுசாக வச்சுருக்கோம். இனி அடுத்த வருஷம் வந்து அதோடைய உண்மையான ரிசல்ட் வந்து அது எப்படி வந்து காய்க்கிது, மழை டைமில் எப்படி வந்து முழுமையாக கலர் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அடுத்த வருஷம் நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. அதுக்கு பிறகு அந்த ரகத்தில் உள்ள கொப்புகளும் நம்ம யாருக்காவது வேணும்னா நம்ம வந்து அனுப்பி வைக்கலாங்க. கிடைக்குங்க, நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட அளவுக்கு நம்ம இந்த பிஏ டேனியல் ரகம் வந்து நல்லா தாங்க இருக்குது. எல்லா டைமே நல்லா காய்க்குதுங்க. அதனால் நம்ம வந்து இதை வந்து துணிஞ்சு பயிரிடலாங்க. நல்லா தாங்க இருக்குது. ஆனால் மழை டைமில் வந்து கரும்பளவுக்கு வந்து காய் வந்து பச்சையாக இருக்காதுங்க. கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் நார்மல் பச்சையாக ஒரு பாதி பச்சையாவது இருக்குங்க. நல்லா தான் இருக்கும். அதுமாதிரி நல்லா முருங்கை மரத்தில் வந்து குலை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய் வந்து இன்னும் கூடுதல் பச்சையாகவே இருக்குங்க. நம்ம இந்த தோட்டத்தில் வந்து இந்த பிஏ டேனியல் ரகத்தை வந்து ஒரு 16க்கு 16 அளவில் வந்து நம்ம நடவு செஞ்சுருக்குங்க. ஆனால் இதோட வந்து ஒரு 20க்கு 20 வந்து அளவில் வந்து நடவு செஞ்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க. நமக்கு நல்லா பறிக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். மரமும் நல்லா அப்படி விரிவாக வந்து நல்லா அடர்ந்து வளருங்க. நல்லா ஹைட்டு அதிகமாக போகாது. நம்ம காய் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
நீங்கள் முதலாக நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம இந்த மாதிரி முருங்கை சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து போடுவோங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களை மாதிரி இந்த விவசாயிகள் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கமாக இருக்குங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைங்க. உங்களுடைய ஆதரவில் தான் நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்குங்க. அடுத்து நம்ம சேனலில் வந்து இந்த முருங்கை மரத்தெல்லாம் நம்ம தை மாதம் எப்படி நம்ம வெட்டி முருங்கை மரத்தெல்லாம் எப்படி இந்த கொப்புகள்லாம் ஒதுக்கி நம்ம வந்து உழவு அடித்து திருப்பி வந்து சாணி உரம்லாம் வச்சு நம்ம எப்படி தோட்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோவாக வந்து நம்ம போட இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.